பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறே, பாதையிலே நோக்கமாயுள்ளே, என் வழிகள் ஒன்றும் பிசுகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகின்றே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். Psalm 37:6. He shall bring forth your righteousness as the light, and your justice as the noonday. பாருங்கள், தேவனுக்கென்று உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் வாழ்கிறவர்கள் இந்த பூமியில் அநேக நேரங்கள் மறைக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ எனக்கென்று உத்தமமாய் வாழ்கிறாய், உண்மையாய் வாழ்கிறாய், உன்னுடைய நீதி, உன் நேர்மை, உன் நியாயத்தை வெளிச்சத்தைப் போல பட்டை பகலைப் போல அநேகருக்கு காணும்படி நான் வெளிப்படுத்துவேன். அது மறைந்திருக்காது. உன் நியாயம் உனக்கு கிடைக்கும், உனக்கு நீதி கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், அநேக நேரங்களில் நமக்கு ஒரு சோர்வு வரத்தான் செய்கிறது. உண்மையாய் வாழ்வதனால் என்ன பயன்? நாம் மற்றவர்களை விட எந்த ஒரு தீங்கும் அசுத்தத்தையும் தொடாமல் வாழ்வதனால் நமக்கு என்ன லாபம் என்று பல நேரங்களில் இந்த உலகம் நம்மை பார்த்து கேட்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம், நம்மை பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு நீதி வழங்குகிறவர். அவர் நம்முடைய நீதியை, நியாயத்தை எல்லாரும் காண்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். பக்தனாகிய மொர்தெகாய் என்ற ஒரு தேவ மனிதன் அந்த தேசத்து ராஜாவை பாதுகாத்தான். அந்த ராஜாவை அழிக்க ரகசிய திட்டமிட்டிருந்த காவலர்களை சரியாய் அறிவித்து அவர்களிடமிருந்த ராஜாவை பாதுகாத்தான். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவனை முழு உலகமும் மறந்து போனது. அவனுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்புகிறது. அவனை கொலை செய்யும்படி அந்த நாட்டினுடைய ஒரு பெரிய அதிகாரி முயற்சிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அவன் கொலை செய்யப்படுவதற்கு திட்டங்கள் தீட்டப்படும் போது ஆண்டவர் அந்த ராஜாவின் தூக்கத்தை நிறுத்தி இந்த மொர்தெகாய் செய்த நியாயத்தை, நீதியை நினைவுக்கு கொண்டு வரும்படி செய்கிறார். பாருங்கள், ராஜா உடனே சொல்கிறார், என் உயிரை காப்பாற்றின இவனுக்கு என்ன கைமாறு செய்யப்பட்டது என்று கேட்கிறான். ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான், இவனுக்கு இந்த கனத்தை செய்யுங்கள் என்று. எப்படிப்பட்ட கனம் கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாய் எழும்பின அதிகாரியினிடத்திலேயே திட்டத்தை வாங்குகிறான். அவனையே கனப்படுத்த வைக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யார் மூலமாய் அழிவு வரும் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அதே மனிதனை அந்த ராஜா பயன்படுத்தி மொர்தெகாவுக்கு உயர்வை கொடுக்கிறான். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நான் அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்த என்ன பயன் என்று பல நேரங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் கண்கள் அதை காண்கிறது. சரியான நேரத்தில் உன்னை பாதுகாத்து உன் நீதியை வெளிச்சத்தைப் போல, நியாயத்தை பட்டப்பகலைப் போல விளங்கப்படுவேன். அது மாத்திரமா, பஞ்ச காலங்கள் வரும்பொழுது உன்னை நிச்சயமாய் நான் போஷிப்பேன், உனக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். Psalm 37:19. They shall not be ashamed in the evil time, and in the days of famine they shall be satisfied.
ஆம் பிரியமானவர்களே, பஞ்சமே வந்தாலும் இப்படி உண்மையும் உத்தமமாய் நீதியாய் வாழ்ந்தவர்களை தேவன் கைவிடவே மாட்டார். அவர் நீதியுள்ள தெய்வம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, மற்றவர்களுக்கு முன்பாக அல்ல, நீங்கள் அந்தரங்கத்தில் செய்த எத்தனையோ நன்மையான காரியங்கள் ஒன்று நிச்சயமாய் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் காண்கிற நீதி, நியாயம், தர்மம், உண்மையை ஆண்டவரே நீர் கனப்படுத்தும் நாட்கள் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். முழு உலகமே அவர்களை மறந்து போனாலும் மறவாத ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவாய் நீர் பூமிக்குள் வந்து மனு குலத்துக்காய் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை மறைக்க பார்த்தார்கள். ஆனால் நீரோ மகிமையான தேவகுமாரனாய் ரட்சிப்பை கொடுத்து கோடான கோடி ஜனங்கள் உம்மண்டே வர உம்முடைய நீதி வெளிப்பட்டதை போல இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய நீதியும் நியாயமும் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.